ஓட்டக்கார மாரிமுத்து ஓட்டவாயி மாரிமுத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா? வயசு பிள்ளைகள் சௌக்கியமா இருக்கிறதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ இவ சௌக்கியமா இருக்காளான்னு பார்ப்போம். அடியே கூழ் வாங்க போனேல்ல, ஏன் இவ்வளோ நேரம்? கொண்டா குடிப்போம். அட கொடுமையே, 2 சட்டி நிறைய கூழை வாங்கி அவ்வளோத்தையும் ஒத்தையில குடிச்சிட்டு வந்துட்டோமே. இப்போ இந்த கிளவி வேற கூழ் வேணும்னு கேக்கு. என்ன செய்ய? இருந்தா தானே நான் கூழ் கொடுக்க முடியும். இப்போ என்ன செய்ய? கிளவி சண்டை போடுமே. சரி, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணுவோம். ஒரு ஆக்டிங் போடுவோம். என்ன டீ, கூழு தானே கேட்டேன். பானை கீழே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்க. 2 பானைலாம் எனக்கு வேண்டாம். கீழே இருக்கிற சின்ன பானையை மட்டும் கொடு, பெரிய பானையை நீ வச்சுக்கோ. எத்தே, என்னைய மன்னிச்சிருங்கத்தே. என்ன டீ, மன்னிப்பு எதுக்கு கேட்க? கோயிலில் கூளை ஊற்றலைன்னு சொல்ல போறியோ? அப்படியெல்லாம் சொல்லி மாட்டிக்கிட மாட்டேன் தே. கோயிலில் கூழ் ஊற்றுனாங்க, பெரிய அண்டா நிறைய வச்சு கூழை காய்ச்சி வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானும் ஆசையாக ஓடி போய் இந்த 2 சட்டி நிறைய கூழை வாங்கினேன். வாங்கி வச்சுக்கிட்டு தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு விருட்டுன்னு நடந்து வந்தேன் தே. சரி டீ, அதை வாங்கிட்டு விருட்டுன்னு வந்துட்டேல்ல, அதனால தான் கூழை கேட்கேன். கொண்டா குடிப்போம். வயிறு பசியாக இருக்கு, தாங்க முடியல. கொண்டா, கூழை குடிச்சாதான் இன்னைக்கு வயிறு நிறையும் போல. அங்கே தான் நீங்கள் மனசை திடப்படுத்திக்கிட்டு கேட்கணும். என்னது, மனசு திடப்படுத்திக்கிட்டு கேட்கணுமா? ஏன், பேய் பிசாசு வந்து எதுவும் கூழ குடிச்சிட்டு போயிட்டோ? அப்படி பேய் பிசாசு ஏதாவது குடிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் தே. ஒரு 2 உயிர் தானே குடிச்சதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தே. நான் பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு மாடு வேகமாக வந்து என்னைய முட்டி தள்ளிட்டு தே. நான் கீழே உளுந்து, கூழ் பானையெல்லாம் கீழே உளுந்து மண்ணில் அவ்வளோ கொட்டி மண்ணோட மண்ணாக போயிட்டு தே. சட்டி பூரா மண்ணாயி என் மேலே பூரா கூழ் கொட்டி அவ்வளோ கூழாயிட்டு. என்ன செய்யன்னு தெரியல. கொதிக்க வேற கூழ் கொட்டினதில் உடம்பெல்லாம் கொஞ்சம் பொத்து வேற போயிட்டுத்தே. பிறகு என்ன செய்ய, சேலையெல்லாம் மண்ணு கூழுமா கிடந்துச்சா, அவ்வளோத்தையும் போய் பக்கத்தில் இருந்து தோட்டத்தில் போய் மோட்டரில் தண்ணியை வந்துச்சு, அதை போட்டு கழுவி பிறக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் தே. ஐயையோ, மாடு முட்டி தள்ளி கீழே விழுந்துட்டியாக்கும்? ஆமத்தே, என்கிட்ட ஆசையாக மருமகளே கூழ் வேணுமான்னு கேட்டீங்க. உங்களுக்காண்டி நானும் ஓடி போனேன். ஆனால் உங்களுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்த கூழை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியலையேன்னு எனக்கு மனசெல்லாம் பதறுது தே. ஐயையோ, உன் மேலெல்லாம் கூழ் கொட்டிட்டோம்மா. மாடு முட்டில் நான் கீழே விழுந்தேன் பார்த்தீங்களா? அப்போ கூழ் பானை என் மேலே தான் முதல்ல விழுந்துச்சு. அதனால என் மேலே பூரா நனைஞ்சு போயிட்டு அவ்வளோ கூழுத்தே. அதுக்கு பிறகு நான் மண்ணில் உளுந்து பரண்டு மண் உடம்பு பூரா ஒட்டி கூழ் மண்ணுமாயிட்டு. அதனால தான் வாய்க்கால போய் கழுவிட்டு வர வேண்டியதாக போயிட்டு. அப்படியா மக்கா? சேலையை எந்த தோட்டத்தில் போய் அலசுனே? பக்கத்தில் தேடி பார்த்தேன் தே. பொக்கவாய் தாத்தா வீட்டு தோட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் தோட்டத்தில் தான் பம்பு செட்டில் போய் அலசிட்டு வந்தேன். எப்போ போய் அலசுனம்மா? இப்போ தான் போனேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னால் போய் அலசிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு தான் வாரேன். 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அலசிட்டு வந்தேன்னு? சேலையில் ஈரம்பட்ட தடமே தெரியலையே, காஞ்சி தகடால கிடக்கு. அட கடவுளே, மண்டை மேலே இருக்கிற கொண்டையே மறந்துட்டேனே. அடிச்சு விட்ட ரீலில் சேலை காஞ்சிருக்குங்கிறதையே மறந்துட்டேனே. என்ன டீ, இப்போ தான் சேலையை அலசிட்டு வந்தேன்னு 5 நிமிஷத்தில் சேலை காஞ்சிருமோ? என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பாக்கியோ? இதை எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே. இத்த வெளியே போய் பாருங்க, வெயில் என்ன அடிக்க தெரியுமா? அடிக்கிற வெயிலுக்கு 1 நிமிஷத்துலேயே சேலையெல்லாம் காஞ்சிருந்தேன். நான் அங்கேருந்து இங்கே நடந்து வர்றதுக்குள்ளே காஞ்சிருக்கும். நான் என்ன பொய்யாத்தே சொல்ல போகிறேன்? உங்களுக்காண்டி ஆசையாக வாங்கிட்டு வந்த கூழ் அவ்வளோ கொட்டிட்டே உங்களுக்கு ஒரு வாய் கூழ் கொடுக்க முடியலையேன்னு நானே மனசு வேதனையில் இருக்கேன். நீங்கள் வேறு என்ன இப்படிலாம் பேசாதீங்க தே. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நீ வா, நம்ம போவோம். எத்தே, எங்கே போகிறோம்? சினிமாக்காத்தே, ஜனநாயகன் படத்துக்கு போகுமா? இல்லை மருமோளே, முருகேசன் வீட்டு தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்துக்கா? அங்கே எதுக்குத்தே? முருகேசன் வீட்டு தோட்டத்தில் CCTV கேமரா வச்சுருக்கானா. அதனால் உள்ளே யார் போனா வந்தான்னு எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம தான் போனோம்ல, கேமராவில் பார்த்தா தெரிஞ்சிரும்ல எப்போ போனோம் என்னன்னு பார்த்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு கூழ் கொட்டுனுச்சு பார்த்தியா, அந்த இடத்தையும் ஒரு தடவை அத்தையிட்ட காட்டிடு, நான் பார்த்துட்டு வந்துடுதேன். அங்கனுக்குள்ளே கூழ் கொட்டி கிடக்கும் பார்த்தியா, அது பிறகு போகிற வார ஆட்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அந்த இடத்துல லேசாக மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவோம். சோழி முடிஞ்சுது. எதுக்குத்தே வெயிலுக்குள்ளே நீங்கள் போட்டு வீணா அலைஞ்சிக்கிட்டு? வாங்க, கூழ் தானே வேணும், நான் உங்களுக்கு காய்ச்சி தாரேன். உட்காருங்க, நான் காய்ச்சி கொண்டு வரேன். ஏண்டி, கூழை வாங்கி அவ்வளோத்தையும் மடக்குன்னு ஒத்தையில குடிச்சிட்டு வந்தது இல்லாமல் என்கிட்ட வந்து
கூழு கொட்டிட்டு சேலையை கழுவிட்டு வந்தேனுக்கு பொய் பொய்யா அடுக்கிக்கிட்டா போற எடு விளக்க மாத்த. எத்தனை உண்மையை தான் சொல்லுதன் தே. உண்மையை சொல்கிற மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோயேன், இங்கேருந்து பறந்து போய் அந்த கூழை அண்டாக்குள்ளே விழுந்துருவேன். மன்னிச்சுக்கிடுங்க தே, கூழ் குடிக்கிற ஆசையில் மறந்து போய் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். அப்படி முதலே உண்மையை சொல்லியிருந்தீன்னா நான் ஏதாட்டு கேட்டிருப்பேனா? இப்படி அடுக்கடுக்கா பொய்யை அடுக்கிக்கிட்டே போகிறேன். நீங்கள் வேற கூழ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா? நான் வேற எல்லாத்தையும் குடிச்சிட்டேனா என்ன சொல்லன்னு தெரியல. அதனால தான் எதையாவது ஒன்று அடிச்சு விடுவோமேன்னு விட்டேன். ஊருக்காரிக பூரம் சொன்னாளுகளே, ஓ மருமவா அப்படி ஓ மருமவா இப்படின்னு. நான் எவ சொன்னதையும் நம்பவே இல்லையே. இப்போ தானே தெரியுது நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு கண்டுபிடிச்சிட்டேன். எவ வந்து என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னா இல்லை எவ சொன்னான்னு கேட்கேன். எவ்வளோ போய் சொல்லியிருக்கா? என் பிள்ளைய ஒழுங்காக கவனிச்சுக்கிடுறது கிடையாது, அவனுக்கு சோறு கறி ஆக்கி போடுறது கிடையாது. அவன் கொண்டு வர துட்டை மட்டும் பிடுங்கி வச்சுக்கிட்டுதே ஊரை சுற்றிக்கிட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு அலையுதே. எவ்வளோ ஒருத்தி வந்து உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கா. அது மட்டும் எவான்னு தெரியட்டும், செத்த ஆவா. நடக்கிற கதையை வேற. என்ன நடக்கும் இல்லை என்ன நடக்கும்னு கேட்கேன். அந்த மீனுக்குட்டி தானே வந்து சொல்லிச்சு, காது கேட்காத கிளவி. அந்த கிளவிக்கு வச்சுக்கிட்டதே ஒரு கச்சேரியை. அந்த கிளவி தான் வந்து உங்ககிட்ட சொன்னிச்சின்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டு. ஏண்டி உனக்கு திமிரு அவ்வளோ திமிரு ஆயிட்டோ? எவ்வளோ கொழுப்பு இருந்துச்சுன்னா ஒரு மாமியார்கிட்டே இப்படி சரிமல்லுக்கு நிற்ப. எத்தை முடிய பிடிச்சி இழுக்காதீங்க, வலிக்குத்தே வலிக்கி வலிக்கா. நல்லா வலிக்கட்டும். இந்த மொட்டை முனியமான யாருன்னு நினைச்ச? சும்மா லேசா நினைச்சிட்டியோ? என்னை பத்தி ஊருக்குள்ள கேட்டு பாரு, சொல்லுவாளுக. மண்டையை பொழந்துருவோம் பார்த்துக்கோ. எத்தை வலி தாங்க முடியல, விட்டுருங்கத்தே. இன்னும் உங்களை எடுத்து பேச மாட்டேன், உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். மன்னிச்சிருங்க, விட்டுருங்க வலிக்கு. அந்த பயம் இருக்கட்டும், போய் ஒழுங்க சோத்த பொங்கு போ. ஐயோ கடவுளே, வயிறு நிறைய இப்போதான் கூழ் குடிச்சிட்டு வந்தேன். நல்லா அழகா படுத்து தூங்கலான்னு வந்தேன். இந்த கிளவி மிதிக்கிற மிதியில குடிச்ச கூழ் பூரா வாய் வழிய வெளியே வந்துடும் போலயே. மருமோல இந்த ஜாக்கெட் ஒன்று தைக்கணும். நீயே தச்சியா? எந்த ஜாக்கெட்டுத்தே? அதான் உங்கள் அம்மா ஒரு பட்டு சேலை எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, மஞ்சள் கலர் சேலை. அதில் உள்ள ஜாக்கெட்டு தைக்காமல் கிடந்துச்சே, தச்ச கோயில் கொடைக்கு போட்டுக்கிடுவல்ல. தைக்கணும் தே. நம்ம ஊர் டெய்லர் சரியே இல்லை, ஒழுங்காவே தைக்க மாட்டேக்காரு. சட்டைக்கு அன்னைக்கு கை நீளமாக வையின்னு விட்டுருக்கேன், அவர் குட்டியோண்டு வச்சு விட்டுருக்காரு. பின்னால் முதுகு இறக்காமல் வைக்க சொன்னால் மேலே தூக்கிக்கிட்டு தைச்சி வச்சிருந்தாரு. அவர்கிட்டலாம் தைக்க முடியாது தே, வேற எங்கேயாவது தான் தைக்கணும். அப்போனா பக்கத்து ஊரில் போய் தைச்சிட்டு வந்துடுறேன். பக்கத்து ஊருக்கு போகணும், எப்படி போக? நேரமே இல்லையே. அதெல்லாம் நேரம் இருக்கும், போய் தைச்சிட்டு வா. சரித்தே, நீங்கள் வரீங்களா? நான் வரல மருமோளே, எனக்கு முட்டியெல்லாம் வலிக்கி, நான் வீட்டில் இருக்கேன். நீ யாரையாவது கூட்டிகிட்டு போயிட்டு வா. யாரையாவது கூட்டிட்டா? சரி, அப்போனா நான் நெட்டச்சி கூட போட்டா? சரி டி, போய் தைக்க கொடுத்துட்டு ஓடி வந்துரு. இன்னைக்கு கொடுத்தா தான் நான் 2 நாளில் தருவான். ஆட்டும் தே, போயிட்டு வாரேன். ஏம்மா நல்லா இருக்கியா? ஏன் அக்கா, வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க பிள்ளைகளா. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? மாலாக்கா நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா இருக்கோம். மீனா, நீ நல்லா இருக்கியா? நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன மக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏம்மா இந்த வழியா வந்தோம்மா, சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போயிடுவோமேனு உள்ள வந்தோம். இருங்க பிள்ளைகளா, மாலை போய் குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. சரித்தே, இந்த கொண்டு வரேன். இருங்க பிள்ளைகளா, உட்காருங்க. பிள்ளை எங்கம்மா ஆளை காணும்? ஆண்டி அவ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா. நாங்க அப்படியே சும்மா இந்த பக்கமா கடைக்கு வந்தோம்மா, அதான் சரி உங்களை பார்த்துட்டு போவோமேனு வந்தோம். சரி மக்கா, நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கோம்மா. அண்ணன் எங்க காணும்? வேலைக்கு போயிட்டானோ? ஆமல, வேலைக்கு போயிட்டான். மீனா இந்தாம்மா, 2 பேரும் காப்பி எடுத்துக்கோங்க. பாப்பாவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. மாலாக்கா அவ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா. அப்படியம்மா, சரி. ஏ பிள்ளைகளா, இந்த வாரம் கோயில் கூட வருது, எல்லாரும் வாரீங்களா? கோயில் கொடையா? வரணும்னு ஆசையா தான் இருக்கு. என்னைக்கு கோயில் கொடை? வெள்ளி சனி ஞாயிறு வந்துருங்க, பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க. சனி ஞாயிறு லீவு, ஆனால் வெள்ளிக்கிழமை வர முடியாதே. ஏமா வர முடியாது? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தானே கோயில் கூட, வேலையை முடிச்சிட்டு சாயந்தரமா வாங்க. சாயங்காலமா? சரி ஆண்டி, அப்போனா வாரோம். வந்துருங்க, பாட்டு கச்சேரி டான்ஸ் கச்சேரின்னு ஒரே களை கட்டும், சூப்பராக இருக்கும். சரிக்கா, கண்டிப்பாக வாரோம். என்ன பிள்ளைலாம் எந்திரிச்சிட்டீங்க? ஏம்மா நேரம் ஆயிட்டுமா, சும்மா உங்களை பார்த்துட்டு போவோமேனு வந்தோம். நாங்க கிளம்புதோம், வெள்ளிக்கிழமை வாரோம். ஐயோ, என்ன அதுக்குள்ளே போகிறீங்க? சோறு பொங்கி குழம்பு வச்சிருதே, சாப்பிட்டு போங்க. அண்ணி அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நாங்க வெள்ளிக்கிழமை வருவோம்ல, அப்ப ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிடுதோம். இப்போ வேண்டாம், கிளம்புதோம், நேரம் ஆயிட்டு.
ஆமாம் மாலாக்கா, ரொம்ப லேட் ஆயிட்டு. பாப்பா வேற தேடிட்டு இருப்பா. நாங்கள் போகணும். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நாங்கள் வரோம். சரி பிள்ளைகளா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ சரிம்மா, போயிட்டு வரோம். ஆண்டி போயிட்டு வரோம். மாலாக்கா போயிட்டு வரோம். சரி, பார்த்து போங்க 2 பேரும். சரிம்மா, நீயும் அப்படியே கிளம்பு. துணி எடுத்துகிட்டு போய் தைக்க கொடுத்துட்டு வந்துரு. எத்தே சோறு குழம்பெல்லாம் பொங்கி வச்சுட்டு போகிறேன் தே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். நான் வீட்டில் சும்மா தானே கிடக்கேன். சோறு கறி ஆக்கி வைக்க. நீ போ, யாரையாவது கூட்டிகிட்டு போய் தைக்க கொடுத்துட்டு வந்துரு. சரி தே. என்ன பொக்கவாயா, இன்னைக்கு வேலைக்கு போகலையா? நெட்டம்மா, ஒரே வயிறு வலியா இருக்கு நெட்டம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுக்கிடுதுன்னு. வயிறு வலிக்கா? என்னத்துக்கு? நேற்று ராத்திரி பார்ட்டி வச்சாங்கன்னு போனோம்ல, அங்கே ஃப்ரைட் ரைஸ் போட்டாங்க. அது நிறைய சாப்பிட்டுட்டேன். அது சரியில்லை போல, அதுதான் வயிறு வலிக்கு. எங்கேயாவது போய் என்னத்தையாவது தின்னுட்டு வர வேண்டியது, அப்புறம் வயிறு வலிக்குன்னு கிடக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சரியாயிரும் நெட்டம்மா. நான் படுத்துக்கிடுதே. சரி, அப்போ நான் படுத்து கிடங்க. நான் மாலாக்கா கூட கடைக்கு போயிட்டு வந்துடுதேன். அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட்டு தைக்க கொடுக்கணுமா, பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும். போயிட்டு வந்துடுவேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுதேன். சாக்கெட்டு தைக்கணுமா? இப்போ அவசரமா போகணுமாக்கும். நான் உடம்பு சரியில்லாம கிடக்கேன். நீ பாட்டுக்கு போறேங்க. நீங்கள் படுத்து தூங்க தானே போறீரு, பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமோ? நான் போயிட்டு உடனே வந்துடுதேன். சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டேன். சரியா? வந்த உடனே சாப்பிடுவோம். ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன். சரி நெட்டம்மா, போயிட்டு வா. உங்கள் சித்திட்ட சொல்லிட்டு போகிறேன், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. போயிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடுதேன். ஆட்டும் ஆட்டும். வயிறு வலி என்னத்துக்கு திடீர்னு வந்துச்சு? நேற்று போனவர் குடிச்சிட்டு வந்திருப்பாரோ? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டார். நல்ல வேலை, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதுனால தான் வயிறு வலின்னு போய் சொல்லிட்டேன். நிறைய குடிச்சிட்டு வந்துட்டேன். அது வயிறு வலி தாங்க முடியல. நெட்டமாட்ட சொன்ன சண்டைக்கு வருவா. சரி, படுத்து பேசாட்டுக்கு தூங்குவோம். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் கீரை வாங்கி வச்சுருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ஆஞ்சு கொடும்பாக. ஆய போனோம்னா பயமாக இருக்கும். அதில் அங்கங்கே புழுவாக இருக்கும். அதுக்கு பிறகு இலையெல்லாம் ஒரு சில இலை ஓட்ட ஓட்டையாக இருக்கும். பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இலையெல்லாம் அப்படியே சுத்தமாக இருக்குது. ஏன் அடியில் மண் மட்டும்தான் லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னத்தை தான் கொண்டு தெளிப்பானுகளோ, ஒரு பூச்சி பட்டை ஒன்றும் இருக்க மாட்டேக்கி. அப்படியே வளர்த்து விட்டுருந்தா கீரை நல்லா அழகு போல வளரும். நல்ல உடம்பும் ஆரோக்கியமாக இருந்திருக்கும். வளர வைக்கன்னு பூச்சி மருந்து அடிச்சு விட்டுருதானுங்க. அது நம்ம உடம்புக்கு தானே கேடு. எவ்வளோதான் கழுவுனாலும் பூச்சி மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள்ளே போய்கிட்டு தானே இருக்கு. லட்சுமி அக்கா, பிஸியாக இருக்கீங்களோ? வாங்க டீ, என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? உட்காருங்க. ஏக்கா உட்காரெல்லாம் நேரம் இல்லைக்கா. ஒரு ஜாக்கெட்டு தைக்கணும். பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீங்களும் வாங்களேன். என்ன டீ திடீர்னு ஜாக்கெட்டு தைக்கணுங்க? அதுவும் பக்கத்து ஊரில் போய்? நம்ம ஊரில் தானே எப்பவும் தைக்க கொடுப்பேன். அந்த டெய்லர் ஒழுங்காகவே தைக்க மாட்டேக்கா இருக்கா. அதான் பக்கத்து ஊரில் போய் கொடுத்துட்டு வான்னு அத்தை சொன்னாங்க. அப்படியா? அப்போ 2 பேரும் போயிட்டு வந்துட வேண்டியதானே? 2 பேரும் போனால் விரட்டுன்னு இருக்கும். அதான் உங்களையும் கூட்டு போகலான்னு வந்தோம். வாங்க போவோம். ஏட்டி, எனக்கு வேலை கிடக்கே. கீரையை கை பார்க்கணும், கீரை கடைஞ்சி வைக்கணும், சோறு அடுப்பில் போட்டிருக்கேன், வடிக்கணுமே. சோறை வடித்து வச்சுட்டு வாங்க போவோம். கீரையே வந்து செஞ்சுக்கோங்க. ஆமாக்கா, போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம். மணி 11 தானே ஆகுது. 12 மணிக்கெல்லாம் உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருதேங்க்கா. என்னட்டி இப்படி பண்ணுதீங்க? திடீர்னு வந்து சொன்னா நான் என்ன செய்வேன்? வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? சோறு பொங்குற வேலை மட்டும்தானக்கா இருக்குது. சோறு அடுப்பில் கிடக்கு, கீரையை மட்டும்தானே கடையணும். நீங்கள் வேணால் செஞ்சு முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் உட்காந்துருக்கோம். சரிட்டி, அப்போ ஒரு 10 நிமிஷம் இருங்க. கீரையை கடைஞ்சி வச்சுட்டு சோத்தை வடிச்சிட்டு வந்துடுறேன். ஆட்டுங்க்கா, நாங்கள் இருக்கோம். நீங்கள் போய் வேலையை முடிச்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகு போவோம். ஜாக்கெட்டு மெதுவாக தைச்சா என்ன? ஏக்கா, இப்போ தச்ச கோயில் கொடைக்கு போட்டுக்கிடுவே, தச்சிட்டு வந்துருன்னு எங்கள் அத்தை சொன்னாங்கக்கா. அதுக்கு தான் உடனே போகுது. அதுவும் சரிதான் டி. சரி இருங்க, ஒரு 10-15 நிமிஷம் கிளம்பி வந்துடுறேன். ஆட்டுங்க்கா, நாங்கள் டிவி பார்த்துட்டு இங்கனே இருக்கோம். நீங்கள் போயிட்டு வாங்க. லட்சுமி அக்கா எப்படி வேலைன்னு கிடக்காக பாரு. காப்பி ஊற்றி வச்சிருக்காங்க. அது வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. அந்த காப்பியை கூட குடிக்கல, உட்காந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரிலாம் நம்மளால் வேலை செய்ய முடியாதும்மா. நம்மளாம் ஒரு வேலை செஞ்சால் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை. இப்படியே ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிற எலும்பும் தேஞ்சு ஓடா போயிடும். ஆமாட்டி, எனக்கும் இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் செய்வேன், அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன். இப்படிலாம் ஓடிலாம் வேலை செய்ய முடியாது. சரி வாங்க, உட்காந்து டிவியை பார்ப்போம். அவங்க மெதுவாக வேலையை முடிச்சுட்டு வரட்டும்.
ஏட்டி போனமா வந்தமான்னு வரணும் சரியா? வீட்டில் வேலை கிடக்கு. அதான் வேலையை முடிச்சிட்டீங்கல்லம்மா, இன்னும் என்ன வேலை கிடக்கு வேலை கிடக்குங்கீங்க. 1 மணி நேரத்தில் வந்துட போகிறோம். வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்குங்களேன். அதுவும் சரிதான்ட்டி, வாங்க போவோம். பக்கத்து ஊரில் கடை இருக்குது, ஆனால் எந்த கடைன்னு தெரியல, போய் தேடி தான் பார்க்கணும். அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜாக்கெட்டு தைக்க கொடுக்க வெளியூருக்கு போகிறாளுகளே, நம்மளும் போவோமா? அதான் சரி, பின்னாலே போயிடணும். எங்கே பின்னாலே போகிற? செல்வி நீயா? நீ எப்போ வந்த? நீ பின்னாலே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அப்போ வந்தேன். யார் பின்னாலே போகிற? எங்கே போகிற? நம்ம மாலா, லட்சுமி அக்கா, நெட்டச்சி 3 பேரும் சேர்ந்து ஜாக்கெட்டு தைக்க கொடுக்க வெளியூருக்கு போகிறாங்க. வெளியூரில் போய் தைக்க போகிறாங்க. அப்படித்தான் பேசிக்கிட்டு போனாளுங்க. அதான் பின்னாலே போகுமான்னு பார்க்கேன். நம்மளும் கூட சேர்ந்து போவோம். ஆமாம் ஆமாம், நம்மளும் கூட போவோம். நம்ம நேரத்துக்கு பஸ்ஸே வரமாட்டேக்கு பாருங்களேன். சும்மா இந்த பக்கமாக நடந்து வந்தோன்னு வச்சுக்கோயேன், பஸ்ஸாக போய்கிட்டு இருக்கும். நம்ம வந்து போகணுன்னு வந்தால் தான் ஒரு பஸ்ஸும் வராது, அதான் எரிச்சலாக இருக்கும். எனக்கும் அப்படித்தான் நடக்கும். பஸ்ஸில் நம்ம போகணுன்னு வந்தால் தான் நேரத்துக்கு பஸ்ஸே வந்து தொலைக்காது. அதனால தான் ராமு கூட இப்போ எப்பவும் வண்டியில் போயிடுறது, இல்லைன்னா அவர் காரில் கூட்டிகிட்டு போவார். என்னட்டி இவளுக்கு 2 பேர் வராளுங்க? 3 பேர் எங்கம்மா கிளம்பிட்டீங்க? பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து ஊர் வரைக்கும் போகிறோம் செல்வி, ஒரு ஜாக்கெட்டு தைக்க கொடுக்க. அப்படியா? பக்கத்து ஊருக்கா போறீங்க? நாங்களும் வரமே. ஏட்டி எங்கிட்ட டிக்கெட் எடுக்கலாம் துட்டு கிடையாது, பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு டிக்கெட் எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? பஸ்ஸுக்கு எதுக்கு டிக்கெட்டு? அதான் இலவசம் தானே. பஸ்ஸுக்கு இலவசம்தான், பிற போனோமா வந்தோமான்னு வரணும். அங்கே வந்து எதுவும் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் என்னத்தம்மா கேட்க போகிறோம்? நீங்கள் போறீங்களே, சரி கூட மாட வரலாமேன்னு பார்த்தோம். எந்த வேலையும் செய்யணும் 3 வேலை செய்யக்கூடாது, அதுக்கு தான் 5 வேலை போகலான்னு வந்திருக்கோம். ஏத்தே, இவங்க சொல்கிறது உண்மைதான் தே. 3 வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ஏட்டி அது பொண்ணு பார்க்க போனா இல்லைன்னா ஒரு இடங்கிடம் பார்க்க போனோம்னா ஒரு 3 பேரை சேர்ந்து போகக்கூடாது டி. நம்ம சட்டத்தைக்கு கொடுக்க தானே போகிறோம், அதுக்கு எத்தனை பேர் போனால் என்ன? ஏக்கா நாங்களும் வாரோம்க்கா, சும்மாவே கிடக்க போறடிக்கி. சரி சரி, பெசாட்டுக்கு இருக்கிறதா இருந்தால் வாங்க. போய் ஜாக்கெட்டை தைக்க கொடுத்துட்டு அளவு கொடுத்துட்டு வரப்போகிறோம், அதுக்கு போய் எதுக்கு இத்தனை பேர்? ஏக்கா விடுங்கக்கா, வரட்டும், எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம். எனக்கு என்னமோ இது சரியா படலம்மா. வாங்கம்மா வாங்க வாங்க, என்ன தைக்கணும்? அண்ணாச்சி ஒரு ஜாக்கெட்டு தைக்கணும் அண்ணாச்சி. கொண்டாங்கம்மா பார்ப்போம். அண்ணாச்சி இந்த பட்டு சேலைக்கு தான் ஜாக்கெட்டு தைக்கணும். சேலையை அப்படியே ஓரம் அடிச்சிருங்க. அளவு ஜாக்கெட் இருக்காம்மா? உள்ளே இருக்கு பாருங்க அண்ணாச்சி. சரிம்மா, கரெக்டாக தச்சு கொடுத்துருதேன். செல்வி சேலையை பார்த்தியா? வேலை எப்படியும் ரொம்ப கூட இருக்கும் போலயே. 10,000க்கு மேலே இருக்கும்னு நினைக்கேன். அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுன்னு சொன்னால, இத்தனை வருஷமாக பேசாமல் கிடந்திருக்காங்க. அதனால பிள்ளைகிட்ட பேசணுன்னு நல்ல விலை கூடன சேலையாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆமாம் செல்வி, ஏற்கனவே அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி தான். அண்ணாச்சி நீங்கள் அளவு எடுத்து தைக்க மாட்டீங்களோ? தப்பம்மா, நல்ல அழகா தப்பனே. அவள் ஏற்கனவே ஜாக்கெட்டெல்லாம் சரியில்லைங்க, கொஞ்சம் அளவு எடுத்து தைச்சிருங்க அண்ணாச்சி. அப்படியாம்மா, சரி இந்த பக்கம் வாங்க, அளவு எடுத்துக்கிடுதேன். செல்வி அந்த மஞ்சள் கலர் பட்டு சேலையை எனக்கு கட்டினா எப்படி இருக்கும்? நல்ல சினிமா நடிகை மாதிரி இருப்பேன்ல. நான்லாம் அந்த சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நடந்து வந்தேன்னு வச்சுக்கோ, கல்யாண பொண்ணு மாதிரி அப்படியே தேவதை மாதிரி சொலிப்பேன். என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு கிடைக்கீங்க? ஒன்றும் இல்லட்டி, எப்போ தைக்க கொடுத்துட்டு எப்போ வீட்டுக்கு போவோம், சோறு பொங்கணுமேனு பேசிக்கிட்டு இருக்கு. அதான் நாங்களே போயிட்டு வரோன்னு சொன்னோம், கேட்டிங்களா? கூட வாரேன்னு ஓடி வந்தீங்க. இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும்னுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக போய் வச்சுக்கிடலாம். அப்போ பெசாட்டுக்கு நெல்லுங்க. அவ்வளோதாம்மா, அளவு எடுத்தாச்சு, போயிட்டு வாங்க. நல்லபடியாக தச்சு வச்சிருது. ஒரு வாரம் கழிச்சு வாங்க. ஐயோ 1 வாரமா? 2 நாளில் தச்சு தாங்க அண்ணாச்சி. கோயில் கொடைக்கு சேலையை கட்டணும். என்னம்மா ஆடி மாசமா இருக்கு, ஏற்கனவே இங்க தைக்கிறதுக்கு நிறைய துணி வந்து கிடைக்குமா? தைக்க முடியாம நானே ஒத்தையில கடந்து போராடிட்டு கிடக்கேன். எப்படிம்மா 2 நாள்ல தச்சு தர முடியும்? அண்ணாச்சி கோயில் கூட வருது கட்டணும்னு சொல்லுதால அண்ணாச்சி, ஏதாட்டும் ஒன்று பார்த்து செஞ்சு விடுங்களேன். என்னம்மா நீங்க வேற இப்படி பண்ணுதீங்க? ஏற்கனவே எல்லாரும் கோயில் கூடன்னு தான் நிறைய தைக்க கொடுத்துருக்காங்க. ஆடி தள்ளுபடியில துணியை போட்டுதானுங்க. இங்க சேலையும் சாக்கிட்டுமா வந்து குமிஞ்சு கிடக்கு. நான் எப்படி தைக்க? அதெல்லாம் தைக்க முடியும் அண்ணாச்சி. நீங்கள் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா தைப்பீங்க. நல்ல ராத்திரியும் பகலுமா உட்காந்து தைங்க. உழைச்சி முன்னேற வேண்டாமா? சீக்கிரம் 4 வீடை வாங்கி கட்டிட்டு செட்டில் ஆகணும்னு பார்க்க மாட்டீங்க. நல்லா தைங்க அண்ணாச்சி. இன்னைக்கு ராத்திரி பூரா உட்காந்து தச்சு மாலாக்கா ஜாக்கெட்டை நாளைக்கு கொடுத்துருங்க.
ஏமா நாளைக்கெல்லாம் கொடுக்க முடியாதுமா, 2 நாள் கழிச்சு வேணா தாரேன். வெள்ளிக்கிழமை காலையில வேணா தாரேன். அண்ணாச்சி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கட்டணுமே. காலையில தந்துருதேம்மா, இதே நேரத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க. வெள்ளிக்கிழமை வேலையா கிடக்கும், வர முடியாதே. அண்ணாச்சி வியாழக்கிழமை ராத்திரி தர முடியுமா? நாங்கள் சாயந்தரம் போல் வந்து வாங்கிக்கிடுதோம். சரிம்மா, உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி தச்சு வைக்க, வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு வந்து வாங்கிக்கிடுதியா? சரி அண்ணாச்சி, வந்து வாங்கிக்கிடுதே. சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏக்கா போகுமாக்கா? வியாழக்கிழமை வந்து வாங்கிக்கிடுவோம். ஆமாடி, அப்படியே கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு துணையா இருக்கட்டுமேனு இவ்வளவு தூரம் கூட வந்திருக்கோம். ஒரு காப்பி கீப்பி வாங்கி தர மாட்டீங்களா? முதல்ல சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், எதுவும் கேட்கக்கூடாது, பெசாட்டுக்கு வந்தமா போனமான்னு இருக்கணும்னு சொன்னீங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, ஏதாட்டும் வாங்கி கொடுத்து கூட்டு போங்களேன். ஏக்கா எல்லாருக்கும் காப்பி வாங்கி கொடுப்போங்க்கா. ஏட்டி அவளுக்கு இழுத்து விட்டுருவாளுங்க. காப்பி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. சரி சரி, காப்பி மட்டும் போதும், வாங்க போவோம். பக்கத்து ஊர்ல டீ வாங்கி கொடுக்க சொன்னா நம்ம ஊருக்கே கூட்டு வந்துட்டீங்களே. எங்க டீயை குடிச்சா என்ன, இந்த கடையில தான் நல்லா இருக்கும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். போ, உனக்கு தானே டீ வேணும், நீயே போய் கேளு. ஆஹா, நம்ம கடைக்கு கூட்டமா கஸ்டமர் வராங்க. இன்னைக்கு நல்ல வேட்டை தான். அண்ணாச்சி 5 சுகரு டீ இல்லாம. அது டிப்ரெஷன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்காங்க? ஏட்டி 5 டீ சுகர் இல்லாமன்னு சொல்லணும், நீ 5 சுகர் டீ இல்லாமன்ட்ட. ஐயே மாத்தி சொல்லிட்டேனாக்கும். ஏக்கா உட்காருங்கக்கா, எல்லாருக்கும் டீ தாரேன். வடை வாசம் நல்ல கமகமன்னு அடிக்கி, 2 வடையை பிச்சு வாயில போடுவோமா? இந்தாங்கக்கா டீ. ஏக்கா சூட வடை போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஆளுக்கு 2 வடை தரட்டா? ஆமா அண்ணாச்சி, வடை வாசத்தை மோப்பம் முடிச்சிட்டு சாப்பிடாம போக முடியுமா? சீக்கிரம் கொண்டு வாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணாச்சி, டீ மட்டும் போதும். அண்ணாச்சி எனக்கு மட்டும் வடை தாங்க, இவங்களுக்கெல்லாம் வேண்டாம்னா போட்டும். ஏட்டி துட்டு இல்லை பார்த்துக்கிட்டு, பிறகு நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா துட்டெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டா துட்டை கொடுத்துட்டு வருவாளுங்க. பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிடுதே. ஏக்கா இந்தாங்கக்கா வடை, சட்னி ஊற்றிருக்கேன், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. செல்வி, இங்கே இடம் இல்லைன்னு தான் உன் மடிக்கிட்ட வச்சிருக்கேன், பிறகு உனக்கு நினச்சி நீ எடுத்து தின்றாத. வடை எனக்கு தான். ஏ தாயே, நான் எடுத்து திங்க மாட்டேம்மா, நீயே வடையை முழுங்கு. ஏக்கா வேற ஏதாட்டும் வேணுமாக்கா? வேற ஒன்றும் வேண்டாம் அண்ணாச்சி, இந்தாங்க 50 ரூபா 5 டீக்கு. 2 வடை 20 ரூபாக்கா, மொத்தம் 70 ரூபா தரணும். 2 வடை நாங்களா கேட்டோம்? இல்லை நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்டது 5 டீ தான். வடை யார் தின்னாங்களோ அவங்ககிட்ட துட்டு வாங்கிக்கோங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். போனா போதுன்னு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சாச்சு, அதுக்கே 50 ரூபா காலி ஆயிட்டு. இப்போ வடை தின்னதுக்கெல்லாம் துட்டு கொடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்தா குடு, இல்லைன்னா இங்கனையே குத்த வச்சு உட்காந்துரு. ஐயையோ விட்டுட்டு போயிட்டாளுகளே, இப்போ வடைக்கு கொடுக்க துட்டு இல்லையே, என்ன செய்ய? சரி ஏதாட்டும் ஒன்று செய்யுவோம். அண்ணாச்சி வடை நல்லா இருந்துச்சு, போயிட்டு வரேன்னே. என்னது போயிட்டு வரியா? துட்டுடுமா. அண்ணாச்சி துட்டு இல்லை அண்ணாச்சி. துட்டு இல்லாம வந்துட்டு எதுக்குமா வடை திங்க? அண்ணாச்சி நான் இன்னும் வடை திங்கல அண்ணாச்சி, அங்கேயே வச்சுட்டேன். வடையில சட்னியை ஊற்றி வச்சாச்சுல்ல, இனிமே யாரு திம்பா? அதுக்கு நீ தான் துட்டு கொடுத்துட்டு போகணும். நான் திங்காத வடைக்கு நான் எதுக்கு துட்டு கொடுக்கணும்? உனக்குன்னு தட்டில் வச்சு கொடுத்தாச்சுல்ல, ஒழுங்கு மரியாதை துட்டு கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. துட்டு இல்லை அண்ணாச்சி. ஒரு 10 ரூபா கூட இல்லாம கிளம்பி வந்துட்டா இங்க வந்து வடை திங்கிறதுக்கு. ஆளை பாரு ஆளை, ஒழுங்கு மரியாதை இங்க கிடக்கிற பாத்திரத்தை பூரா விலைக்கு போட்டுட்டு போ. ஆட பாவிகளா, வடையை வாங்கி சும்மா தானடா கையில் வச்சிருந்தேன், அதுக்கா பாத்திரம் கழுவணும்? வீட்டுக்கு போனால் மாமியா கழுவி பாத்திரத்தை கழுவு, துணியை துவை, அதை செய்ய இது செய்யன்னு படா படுத்துதுன்னு தப்பிச்சு ஓடியே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவனும் பாத்திரத்தை கழுவ சொல்லுதானே.